أشهد أن لا إله إلا الله أشهد أن لا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد بعثنا في كل أمة رسولا أن يعبدوا الله واجتنبوا الطاغوت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய முதல் 10 நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த முதல் 10 எப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நமக்கு தந்தது, எப்படி இந்த ரமலானுடைய காலத்தை நாம் கழித்தோம், நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய திருமறை குர்ஆன் ஓதுதல், இரவு நேரங்களில் நின்று வணங்குதல், தர்மங்கள் போன்றவைகள் எல்லாம் கடந்த 10 தினங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சற்று சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்படி சுய பரிசோதனை செஞ்சோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 20 நாட்களும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நல்லபடியாக என்ன செய்யலாம், அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, அகீதாவின் முக்கியத்துவம். அதாவது நம்ம எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன, அந்த கொள்கையினா என்ன, இந்த கொள்கையை தோற்றுவித்தது யார் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் அறிய வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானது, நான் எந்த அடிப்படை கொள்கையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். அது தெரியாமல் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் படைச்சு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வியல் என்பது எப்படி அமையப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவத்தை, ஒரு அடிப்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையை தெரிந்தவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா பெரும்பாலான முஸ்லீம்கள் அந்த அடிப்படையை தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க.
இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தில் இறை வணக்கத்தை விட கபூர் வணக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களை விட அல்லாஹுடைய தூதர் அல்லாதவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று இருக்க, அந்த அடிப்படையை விட்டு வேற கொள்கைகளை எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்முடைய அடிப்படை என்னன்னே தெரியாது. அதனுடைய அவசியம் என்ன, அது சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியலை. தெரியாததன் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க. நிறைய முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறாங்க, நிறைய முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20% முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம் தானே பாய்? 20% இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்ன செய்து சொல்லப்படுது. இந்த 25 கோடி முஸ்லீம்களில் எல்லாருமே சரியான ஒரு அடிப்படையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இருக்காங்களா? இல்லை, அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் இஸ்லாம்னாவே என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாது. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இஸ்லாம் என்றாலே இறந்தவர்களை வணங்குவது தான் இஸ்லாம் என்று தெரிந்து வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இஸ்லாம்னா எல்லாமே இஸ்லாம் அப்படின்ற புரிதலோடு என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் என்ன செய்யணும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உண்மையான அடிப்படை அது சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரியணும். அந்த அடிப்படையை நமக்கு தந்தது யார் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க? இல்லை, ரொம்ப அசந்து போயிருக்கீங்க, அதனால கொஞ்சம் பதிலாம் சொல்லுங்க. சொர்க்கத்தில் இருந்தாங்க. திருப்பி எங்க வந்தாங்க? பூமிக்கு வந்தாங்க. திருப்பி பூமிக்கு வந்தாங்க. பூமிக்கு அல்லாஹ் அனுப்புனான்ல, அனுப்பும்போது சும்மா அனுப்பலை. பூமிக்கு அல்லாஹ் அனுப்பும்போது சும்மா அனுப்பலை. என்ன சொன்னான்னா, நீங்கள் முன்னால் போங்க, நீங்கள் முன்னால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்ன செய்யுங்க, நீங்கள் வாழ்ந்துக்கங்க நல்லா சொன்னான்னா சொல்லலை. மாறாக அல்லாஹ் என்ன சொன்னான்னா, ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா, நீங்கள் பூமிக்கு போங்க. குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பூமிக்கு போயிருங்க. நீங்கள் உங்கள் சந்ததிகள் எல்லாரும் இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான், பூமியில் தான் இருக்கணும், அங்கே தான் வாழணும். பூமிக்கு போங்கன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் போன பிறகு என்னிடத்திலிருந்து ஒரு அடிப்படை வரும், உசூல் வரும், நேர்வழி வரும். அந்த நேர்வழியின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழணும். நீங்களாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்களாக என்ன செய்ய முடியாது, ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ முடியாது. நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையை உங்களுக்கு தருவேன். அதை ஏற்றி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்யறானா அல்லாஹ் தஆலா சொன்னான். சரிங்களா? ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதம் ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் தான் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருப்பார் அப்படின்றத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போதே அடிப்படை கொள்கையோடு தான் அனுப்புறான். நீங்க அடிப்படை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தான் என்ன செய்யறான்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. ரெண்டாவது நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை படைக்கணும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு பண்ண பிறகு, மனுஷனை படைக்கணும் முடிவு பண்ணால அல்ல, யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்? யார்கிட்ட கேட்ட ஆலோசனை? மலக்குமார்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டான்ல. அப்ப நம்மளை படைக்கணும் முடிவு பண்ணோம் அப்படின்னா அப்பயே என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இவர்கள் படைக்கப்பட்டால் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற கொள்கையும் சேர்த்து என்ன செய்யறான் அல்லாஹ் நிர்ணயிச்சிடறான். நல்லா விளங்கிக்கணும். நம்மளை படைச்சிட்டு பின்னால ஏதாவது ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்தத்தை என்ன செய்வோம் தருவோம்னா இல்லை. இப்போ நீ வளர்ந்த பிறகு நீ உலகத்தை பாரு, ஊரை பாரு, பூமியை பாரு, உன் நண்பர்களை பாரு, நாட்டை பாரு, நாட்டு நடப்பை பாரு, அதில் உனக்கு எது சரியாப்படுதோ அந்த அடிப்படையில் வாழுங்கிறதுலாம் இஸ்லாமிய கொள்கை அல்ல.
புரியுதுங்களா? கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு வாழ்ற கொள்கை என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லல. நாம் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்குது, ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அந்த அடிப்படை நீங்களோ நானோ உருவாக்குனதல்ல, அந்த அடிப்படை உருவாக்கியது அல்லாஹ். அதுக்கு தான் அகீதா, இஸ்லாமிய அடிப்படை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா நம்ம சொல்லுவோங்க. சரிங்களா? நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கும் போதே என்ன செய்யறான் அப்படின்னா, படைக்கணும் அப்படிங்கிறப்பயே அல்லாஹ் தஆலா நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கொள்கை நிர்ணயிச்சு தான் என்ன செய்யறான், நம்மளை என்ன செய்யறான், படைக்கிறான். அதைத்தான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ முதலாவது ஒரு முஸ்லீமுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு முஸ்லீமாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? நமக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் உலகத்தில் கொடுத்துருக்கிறான். உணவை கொடுத்துருக்கிறானா, உடையை கொடுத்துருக்கிறானா, வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கிறானா, எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அப்படி தந்த அல்லாஹ் நம்மளை ஏன் படைச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதான் அடிப்படை. ஒரு முஸ்லிமாக ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான். அப்ப அவனை வணங்குவதற்காகத்தான் என்ன செஞ்சான், படைச்சான். அவனை வணங்குறதுனா எப்படி, எல்லாரும் வணங்குறாங்க அதே மாதிரி இல்லை. நிறைய பேருக்கு இறையியலை புரியாம தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள். நிறைய பேருக்கு இறையியல் புரியாது. எப்படி இறையியல் புரியாது அப்படின்னா, உனக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா பாரு? அப்படிலாம் நினைச்சனாலதான் ஊருக்கு ஒரு ஜெண்டா வச்சிருக்கிறான், ஊருக்கு ஒரு கபூர் வச்சிருக்கிறான், அதெல்லாம் வணக்கஸ்தலமாக ஆக்கிட்டான், அதுக்கு விழா எடுக்கிறான், அதுல போய் சஜிதா செய்யறான், எல்லாமே செய்யறானா இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இறை அப்படிங்கிற அந்த விஷயமே அவனுக்கு புரியல. நீ வணங்குறது கடவுள் தான், நான் வணங்குறது கடவுள் தான் அப்படிங்கிற அடிப்படையில என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா மனிதன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். உண்மை அதுவா? கிடையவே கிடையாது. மனிதனை எவன் படைத்தானோ, படைத்து ரட்சித்து பாதுகாக்கிறானோ அவன் தான் இறைவன். மனிதனால் உருவாக்கப்பட்ட, மனிதனால் கற்பனை செய்யப்பட்ட எதுவுமே என்ன கிடையாது, இறை கிடையாது, இறைவனும் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறை என்ற ரீதியில பார்க்கக்கூடிய எல்லாமே ஒன்று குஃபுராக இருக்கும், இறை மறுப்பின் அடிப்படையிலான கொள்கையாக இருக்கும், அல்லது ஷிர்கின் அடிப்படையில் உள்ள கொள்கையாக இருக்கும். இறை மறுப்பின் அடிப்படையில் உள்ள கொள்கைனா என்னது அப்படின்னா, அரை மணி நேரம் தான், நான் 1/4 மணி நேரம் பேசினா நீங்க 1/4 மணி நேரம் பேசி ஆகணும். சரிங்களா? இறை மறுப்பில் அடிப்படையிலான கொள்கைனா என்ன? அல்லாவை மறுத்து அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டு வாழ்றாங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இறை மறுப்பின் அடிப்படையிலான கொள்கை. அந்த கொள்கை இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா? அதான் பிரதானமா இருக்கு. அப்படிதானே? உலகத்துல பிரதானமா இருக்கிற கொள்கை அதுதான். உலகத்துல 100% உலகத்தை பிரிச்சோம் அப்படின்னா 75% எப்படிப்பட்ட கொள்கை இருக்கு அப்படின்னா இறை மறுப்பை அடிப்படையாக கொண்ட கொள்கையா இருக்கு. அவங்க சிலைகளை வணங்குவாங்க, அதே போல மரங்களை வணங்குவாங்க, மனிதர்களை வணங்குவாங்க, சூரியனை வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, எல்லாத்தையும் வணங்குவாங்க. நாம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க மறுப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு இந்த இஸ்லாமை பற்றி தெரியாது அப்படிங்கிற ரீதியில நம்ம என்ன செய்யணும், அதை பார்க்கணும். சரிங்களா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா 10 கடவுள்கள்ல ஒரு கடவுளாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா புரிந்து வைத்திருப்பாங்க. அப்ப 75% என்ன செய்யறாங்கன்னா இறை மறுப்பு அப்படிங்கிற கொள்கையில தான் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட கடவுள்கள், பல வணக்கங்கள், பலதரப்பட்ட இபாதத்துகள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 25% என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மக்கள். அப்படி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட சரியான முறையில் அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கிறாங்களா, அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன? இல்லைதான். அவங்க அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறாங்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த லா இலாஹ இல்லல்லாஹோட
அல்லாஹ்வோடு என்ன செய்வாங்க அப்படின்னா இணை வைப்பாளர்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 25% 18% மக்கள், முஸ்லிம்கள்ல 18% மக்கள் எதுல தான் இருக்கிறாங்க? இணை வைப்பு கொள்கையில தான் இருக்கிறாங்க. இணை வைப்பு கொள்கையில தான் இருக்கிறாங்க. வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன் அப்படிங்கிறான். அவர்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. எப்படி? இணை வைத்தவர்களாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க? இணை வைத்தவர்களா. அல்லாஹ்வை வணங்குவாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவாங்க. கலிமா வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போடுங்க சார். ஆமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க கேள்விலாம் வச்சுக்கோங்க, முடிச்ச பிறகு கேளுங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா 25% 18% மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வை வணங்குவாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களையும் என்ன செய்வாங்க? வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களையும் துவா கேட்பாங்க. அல்லாஹ்ட்டையும் நேர்ச்சி செய்வாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்வாங்க. அல்லாஹ்வுக்கும் குர்பானி கொடுப்பாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு குர்பானி கொடுப்பாங்க. இப்படியாக என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு 18% மக்கள் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 7% மக்கள் தான் என்ன செய்றாங்க? சரியான கொள்கையை புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. சரியான அகீதாவை, நான் படைக்கப்பட்டது என்பது அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறத புரிந்த மக்களை எடுத்துக்கொண்டா ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7% மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் எந்த ஒரு அடிப்படையை கொண்டு மக்களை படைத்தானோ அந்த அடிப்படையை தெரியாத மக்கள் தான் அதிக உலகத்துல. சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையை போதிப்பதற்காகத்தான், இந்த அடிப்படையை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புறான். சரிங்களா? இங்க வந்து நிறைய இறை தூதர்கள் வந்தாங்களா இல்லையா? எத்தனை இறை தூதர்கள் வந்ததா தெரியும் நமக்கு? 1,00,000க்கு மேற்பட்ட இறை தூதர்கள் வந்ததாக வரலாற்று சுவடுகள் சொல்லப்படுது. திருமறை குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர் வந்தாலும் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா உண்மையான கொள்கை எதுவோ, அல்லாஹ் எந்த கொள்கையோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனானோ அந்த கொள்கையை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க? அவர்கள் இருக்கும் வரை எந்த கொள்கையை அல்லாஹ் அனுப்புனானோ அந்த கொள்கையை தான் பின்பற்றினாங்க. அவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் பின்பற்றினாங்க. ஜெனரேஷன் மாறுது, நூற்றாண்டுகள் மாறுது, பல மக்கள் வாழ்ந்தாங்க, பல நல்லவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருமே சரியான கொள்கை, தௌஹீத் மட்டும்தான் இருந்துச்சு. இணை வைப்போ குஃப்ரோ ஷிர்கோ எதுவுமே இல்லை, பிதாத் எதுவுமே இல்லை. எல்லாம் சரியாக இருந்துச்சு, சரியாக பின்பற்றி வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. நூற்றாண்டுகள் செல்ல செல்ல என்றைக்கு வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்கள் இல்லாமல் போறாங்களோ அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தை மீறி அசத்தியம் உள்ள வரும். அசத்தியம் உள்ள வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான கொள்கை மறைஞ்சு அசத்திய கொள்கை என்ன செய்யும்? வெளிவரும். அப்படி அசத்திய கொள்கை வெளிவந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் கடவுளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் தன்னுடைய அடிப்படையை சொல்ல வேண்டும், தன்னுடைய கொள்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக தூதர்களை 2 அடுத்து அனுப்ப ஆரம்பிக்கிறான். ஏன் தூதர்கள் வர வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அனுப்பணும் அப்படின்னா அந்த தூதர்கள் வர வேண்டிய காரணம் என்னன்னா உண்மையான அடிப்படை கொள்கை மக்கள் மறந்து அசத்திய கொள்கையின் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு வந்து வழிகாட்டக்கூடியவர்களாக மக்களை நல்ல வழிபடுத்தக்கூடியவங்களா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க குறைய என்ன ஆகும்? பிராக்டிக்கலா யோசிங்களேன். அவங்க குறைஞ்சு போக என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கான கமாண்டர் அங்க இல்லை அப்படின்னா அங்க எதுவுமே என்ன செய்யாது? சரியாக இருக்காது. தான் யதார்த்தம், அதான் மனித இயல்பு. அதே மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா நல்வழி காட்டக்கூடிய மக்களுடைய மரணங்களும் அழிவுகளும் என்ன செய்யுது அப்படின்னா மக்கள் அசத்தியத்தின் பக்கம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ்வை வணங்கியவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னவங்களையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வை யாரை வணங்குங்கன்னு சொன்னாங்களோ, மக்கள்கிட்ட உபதேசம் செஞ்சாங்களோ அவர்களே என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவர்களே இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வணங்க ஆரம்பிக்கும் போது அங்கே அசத்தியம் வந்து அதிகமாக மக்கள் மத்தியில போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சொல்வதற்காக தூதர்களை அனுப்புறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தூதர்கள் தேவைப்பட்டது. அப்படிதான் 1,00,000க்கு அதிகமான இறை தூதர்கள் வந்தாங்க. அப்போ வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்னதும் இதுதான். 16வது
காட்டுறான். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறை தூதர்கள் அனுப்பணும். எதுக்காக அனுப்பணும்னா அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும். இதுதான் அடிப்படை. ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை என்னன்னா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கவே கூடாது. அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன். அவனுக்கு இணையோ துணையோ தாயோ தந்தையோ எவரும் கிடையாது. அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கணும். அதை சொல்வதற்காக அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மக்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவும், வஜ்தனிபுத் தாகூத், தாகூத் என்ற பெயரால் குஃபுர் ஷிர்க் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா இறை தூதர் அனுப்புறான். அப்ப அந்த இறை தூதர்கள் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா அடிப்படை கொள்கையை போதிப்பதற்காக. அடிப்படை கொள்கையில தலையாய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர யாரெல்லாம் இறையாக பார்க்கப்படுதோ அவைகள் எல்லாம் கற்பனை. அந்த கற்பனை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. இதை சொல்றதுக்கு தான் எல்லாருமே வந்தாங்க. இதைத்தான் யாரும் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க. நல்லா விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்கள்ட்ட நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னா அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னா ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. நீங்களும் நம்மளும் என்ன செய்யறோம் அப்படின்னா எதுக்காக தாவாவுக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன செய்வோம் தாவால முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை பத்தியோ தௌஹீதை பத்தியோ சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், இஸ்லாம்னு என்ன தெரியுமா, இஸ்லாம் இஸ் பீஸ், இஸ்லாம் இஸ் அது இது, இஸ்லாம் அதை சொல்லுது இதை சொல்லுது. என்னைக்காவது முதல்ல நம்ம சொல்றோம் இஸ்லாம் என்பது கடவுள் கொள்கை, ஒட்டுமொத்த மனிதன் பண்ணக்கூடிய கடவுள் கொள்கையெல்லாம் நிராகரிக்குது நம்ம சொல்லி தாவா பண்றோமா? தாவா பண்றாங்களா யாராவது? என்ன எதுவுமே சொல்றாங்க. இப்படி இன்னும் இல்லை இப்படியும் இல்லாம இருக்கீங்க. தூக்கம் வந்துருச்சா? இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, கவலைப்படாதீங்க. சரியா? அப்ப யாருமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா இஸ்லாம் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்குது, தீவிரவாதத்தை தடுக்குது. இஸ்லாம் என்றால் அமைதி, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோமே அதுல கூட அமைதியை தான் இஸ்லாம் சொல்லுது. இப்படிதான் நம்ம சொல்றோம். நம்ம யாருமே என்ன செய்யறது இல்லை. யார்கிட்டயா தாவா பண்ணும்போது இங்க பாரு நீ நிக்கிறேல, நீ யாரையெல்லாம் வணங்குற, இவங்கெல்லாம் வணங்குற, இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாருமே இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது. கடவுள் என்ற பெயரால் கற்பனையானவர்கள். உண்மையான இறைவன் ஒருத்தன் தான் சொன்னா என்ன ஆகும்? அங்கே பிரச்சனை வரும். வருமா இல்லையா? அங்கே பிரச்சனை வரும். ஆனா அதுக்கப்புறம் மக்கள் அதை புரிவார்கள் அப்படிங்கிறது வேற விஷயம். புரியுதுங்களா? ஆனா அதை தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரியா? அவங்க என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் அப்படின்னாங்க. லா இலாஹ அப்படின்னா கடவுள் என்பது இல்லவே இல்லை, கடவுள் என்பது இல்லவே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். மனிதர்கள் யாரையெல்லாம் கடவுளாக சித்தரித்து வச்சிருக்கிறாங்களோ அது அனைத்தும் கடவுளே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. சரிங்களா? அந்த அடிப்படை கொள்கை நீங்க சொன்னாதான் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கிறாங்க, அவங்களை நாசமாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் நடக்கும். முதலாவது நான் தெரிய வேண்டிய அவசியமாக எனக்கு புரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் என்பவன் ஒருத்தன் தான். அவனுக்கு இணையாகவோ நிகராகவோ துணையாகவோ யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கை என்ன செய்யணும், புரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வ லம் யூலது வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். முதலாவது சொல்றான் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் தனித்தவன், கடவுள் ஒரே ஒருத்தன் தான். சரிங்களா? கடவுள் ஒருத்தன் தான். அந்த கடவுள் எப்படின்னா மனிதர்களிடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவன். இன்னைக்கு பொதுவாகவே இறையியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நான் ஏதாவது கடவுளுக்கு செஞ்சாதான் கடவுள் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் எடுத்துக்கங்க, இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க என்ன செய்யறாங்க, சமாதிகளை வணங்கும் போது அந்த சமாதிக்கு நேர்ச்சை செய்யணுங்கிற அடிப்படையை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சமாதியுடைய வாசல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பூத்தி வச்சிருப்பான், பூ வச்சிருப்பான், எல்லாத்தையும் வச்சிருப்பான். எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்யணும், அவன் அங்கே போய் கொடுக்கணும். வச்சிருக்கானே இல்லையா? நீங்க நேரம் போனீங்க அப்படின்னா அந்த மவுண்ட் ரோடு தர்காவுடைய வாசல்லாம் போய் பாருங்க, எல்லாமே வச்சிருப்போம். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் வாங்கி கொண்டு போய்
என்ன செய்யணும், அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யறாங்க, புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்பவன் யார்? அவன் ஒருத்தன் தான். அவன் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதவன். அல்லாஹு சமத். அல்லாஹு சமத் அப்படின்னா நம்மள்ட்ட எதையும் எதிர்பார்க்காம நமக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது என்ன, லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. கடவுள் என்பவனுக்கு, இறைவன் என்பவனுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவர்களும் கடவுளாக ஆக்கப்படுவார்கள். கடவுள் என்பவருக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களும் பிள்ளைகளாக ஆக்கப்படுவார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கணும், நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல இடங்கள்ல நீங்க போய் பாருங்க, இந்த இறை தர்கா வழிபாடுகளை அடிப்படையாக கொண்டவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரை இறைநேசர்களாக ஆக்குறாங்களோ அவருடைய மனைவியும் அதே போன்று ஆக்கப்படுகின்றார், அவருடைய பிள்ளைகளும் அதே போன்று ஆக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்பவன் யார்? யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. அவன் தனித்தவன் தான், அவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவன் மட்டுமே கடவுளாக இருக்க முடியும். அவனுக்கு இணையோ துணையோ இருந்தால் அவர்களும் கடவுளாக ஆக்கப்படுவார்கள். அப்ப கடவுள் தன்மை என்ன செய்தாங்க, அடிபட்டு போகுது. அப்படிங்கிறதுக்காக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு எடுத்து சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். சரிங்க, கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை, தந்தை இல்லை, அவனுக்கு நிகராக இணையாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. யாரையும் இணையாக ஆக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, அல்லது வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு இணையாக ஆகவே முடியாது. வார்த்தை அளவில் கூட அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கக்கூடாது. வார்த்தை அளவில் கூட. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஓடி வருகின்றார். ஓடி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் மாஷா அல்லாஹு வஷித்த அப்படிங்கிறார். அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுறாங்க. அன் தஜஅலனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு நிகராக என்னை ஆக்கிட்டியான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நிகராக என்னை ஆக்கிய, வார்த்தை அளவில் கூட அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லி காட்டுதான் இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை. நீங்க ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீங்க, அந்த காரியத்தை ஒப்படைத்து சொல்றீங்க, உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம பல நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தெரியாமலே இணை வைக்கிறோம், இணை வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். உன்னை மட்டுமே நம்பி இருக்கேன்னு சொல்றோமா இல்லையா? உன்னை தான் நம்பி இருக்கேன், காலவாரி விட்டுறாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத சொல்றோமா இல்லையா? அப்படின்னா சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், அல்லாஹ்வுக்கு பிறகு உன்னை நம்பி இருக்கேன்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு பிறகு உன்னை நம்பி இருக்கேன்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு நிகராக அது நமக்கு தெரியாமலே நம்ம செய்யறோம். ஆனா தெரியாமே செஞ்சாலும் நான் கொள்கையிலிருந்து வெளியே வந்துடுறேன்னு அர்த்தம். வார்த்தை அளவில் கூட என்ன செய்யக்கூடாது, இறைவனுக்கு இணை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ ஒருவர்கிட்ட ஒரு செயலை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லணும், அல்லாஹ்வுக்கு பிறகு உன்னை நம்புறேன், நம்பி உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லணுமே தவிர உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன்னு சொன்னா அங்க என்ன செய்யணும், மட்டும் சிரிக்கும். ஆக இப்படியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பல பேர் வந்து இந்த மார்க்கம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறது கூட என்ன செய்யல, புரியாம தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாள்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். சூரத்துல் மாயிதாவினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாளை மறுமை நாள்ல விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்து சொல்லுவான். இது கால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், ஈசாவே அன்த குல்த லின்னாஸி தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெருங்கொண்ட சமூகம் என்ன செய்யுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? பெருங்கண்ட சமூகம் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பான், அன்த குல்த லின்னாஸி தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். நீங்க சொன்னீங்களா மக்கள்கிட்ட, உங்களையும் உங்களுடைய தாயையும் அல்லாஹ்வை விடுத்து உங்களையும் உங்களுடைய தாயையும் வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். நாளை மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, கால சுப்ஹானக் மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக். எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தை நான் எப்படி சொல்வேன், எனக்கு என்ன உரிமை இருக்குது,
நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ மட்டுமே வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேனே தவிர நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்டுட்டு சொல்லுவாங்க, அவர்கள் தப்பு செஞ்சா அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ நாடுனா மன்னிக்கலாம், நீ நாடுனா தண்டிக்கலாம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றோம். அப்ப இப்படியாக என்ன செய்யணும்னா, அல்லாவை விடுத்து விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக ஆக்குவது என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அல்ல. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதுல கடைசி வரை என்ன செய்யணும் அப்படின்னா உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் நம்முடைய கொள்கைகள்ல மிக முக்கியமானது. இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை மட்டும் அறியக்கூடாது, மாறாக எப்படி அறியணும் அப்படின்னா, அவர்கள்தான் இறுதி தூதர், அவருக்கு பின்னால எந்த தூதரும் இல்லை, அவர்தான் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்த வந்தார் அப்படிங்கிறத அறியணும். சரிங்களா? அவர்கள் என்ன வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுவாங்களோ அந்த வழிகாட்டுதலை மட்டுமே எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் காட்டாத வழிகாட்டுதல் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதலாக ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்துல சொல்றான், மாகான முஹம்மதுன் அபா ஹதீம் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தந்தை அல்ல. மனிதர்களுக்கு என்னது, யார் வந்தாலும் என்னுடைய தந்தை அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல முடியாது. அவர் யார்? என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தூதர், எனக்கான முன்மாதிரி. அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் ரசூலுல்லாஹ் வ காத்தமன் நபியீன், அவங்க தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அவங்களுக்கு பின்னால எந்த தூதரும் கிடையாது. இதுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களையும் எல்லா கொள்கைகளையும் உண்மைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த வந்த தூதர் தான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக நம்ம என்ன செய்யறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அர்த்தம், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற புரியறதுக்காக சொல்றோம். லா இலாஹ அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குது. எல்லாமே இறையியல் என்று எவர்கள் எல்லாம் சொல்லப்படுறாங்களோ அவர்கள் யாருமே இறை கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கின பிறகு இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். இதைத்தான் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் நம்பணும், இப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சத்தியத்தை, எந்த கொள்கையை அல்லாஹ் சொன்னானோ அந்த கொள்கை வழிகாட்டுவதற்காக வந்தாங்க. அப்படி வந்த கொள்கைக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த வந்த கொள்கைக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த கொள்கையை எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டினாங்களோ அந்த அடிப்படையில் நாம் நடைமுறைப்படுத்தணும். நாம என்ன செய்ய முடியாது, எனக்கு இஸ்லாம்ல இது சரியா தெரியுது அப்படின்னு நானா என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளலாம் முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம்னு எதையெல்லாம் காட்டியிருக்காங்களோ அது மட்டும்தான் இஸ்லாம். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அதெல்லாம் ஏன் நம்ம கொள்கையாக இருக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னு அது கொள்கையே கிடையாது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தும் விதமாக சொல்லி காட்டுகின்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின் வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். இஸ்லாம் அல்லாத சித்தாந்தங்களை, இஸ்லாம் அல்லாத கொள்கைகளை எவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து எந்த நன்மையையும் எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். நாளை மறுமை நாளில் அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, நஷ்டத்தில் இருப்பாங்க. இஸ்லாம் அல்லாத கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இஸ்லாம் அல்லாத கொள்கை இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்கா? இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இணையாக ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகளை எல்லாம் மார்க்கமாக பின்பற்றி நடக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அடிப்படையாக அல்லாஹ் எதை சொன்னானோ அது அவங்கள்ட்ட இல்லை. இரண்டாவதாக எந்த கொள்கைக்கு வழிகாட்டுதலாக வந்தாங்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செய்யல, அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. இப்படித்தான் என்ன செய்யறாங்க, பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில முதலாவது எனக்கு இது புரியணும். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஏற்றுக்கொண்ட சத்தியம் இந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா அப்படிங்கறத என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும்.
நான் ஒருவேளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக வாழ்ந்தேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத கொள்கையை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவன் என்னை சந்திக்கவே முடியாது. என்னை சந்திக்கவே முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான அடிப்படை தான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம். யார் அல்லாஹ்வை நாளை மறுமை நாளில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாரோ அவர் நல்ல செயலை செய்யணும். அந்த நல்ல செயலை நீங்கள் செஞ்சாலும் அது பத்தாது, மாறாக என்ன செய்யணும் அப்படின்னா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, வணக்கத்தில் யாரையும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது, இணையாக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இணையாக்காமல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைச்சா என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது அல்லாஹ் மேல இட்டுக்கட்டக்கூட மிகப்பெரிய ஒரு பாவம். பகிரங்கமான பாவத்தை இட்டுக்கட்டி விட்டார் அப்படின்னு 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அதே போல அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இஸ்லாமிய வாழ்வியலாக பின்பற்றி நடக்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை மட்டும்தான் பின்பற்றி நடக்கணும். என்னுடைய வழிமுறையை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்தாங்களே அந்த குலஃபாவுர் ராஷிதீன் மஹ்தியின் நேர்வழி பெற்ற சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நடக்கணும். அவங்களுக்கு தனி வாழ்வியல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டினாங்களோ அதை அப்படி செயல்முறைப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், தியரியாக வாழ்ந்து காட்டினவங்க இவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி பிராக்டிக்கலாக சொன்னாங்க. நான் தியரியா சொன்னதெல்லாம் அவங்க பிராக்டிக்கலா அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறாங்க. அவர்களுடைய வழிமுறை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினீர்கள் தான் வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நிறைய பிரிவுகள் வழிகேடுகள் வந்துடும். அந்த வழிகேடுகள்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். மார்க்கம் என்ற பெயரால் ஃபஸயரா இஃப்திலாஃபன் கஸீரா, அதிகமான வழிகேடுகள் என்ன செய்யும் அப்படின்னா உருவாகும் அப்படிங்கிறது என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வழிகேடுகள் எல்லாம் நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக எதை விட்டு சென்றார்களோ அதை மட்டுமே பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே நாம் சரியான கொள்கை உடையவர்களாக இருக்கிறோம் அர்த்தம். அப்படிப்பட்ட கொள்கையை அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்